ஆதித்யாயச சோமாய மங்களாய புத அட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, எப்பொழுது ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/7/2024 அன்னைக்கு ஆரம்பித்து ஏறக்குறைய இந்த வருடம் முழுவதுமே இந்த பயிற்சி பலன்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்ரம் அடைய போகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ஆனி மாதம் 17 ஏறக்குறைய 11வது மாதம் முழுவதும் வரையுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்தில் இருக்க போறாரு. இப்போ மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறார். மேஷராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பொறுப்புகளில் சனி பகவானுக்கு நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எந்த ஒரு விஷயத்திலுமே பெர்ஃபெக்ஷனை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். சொன்ன சொல்லை வாக்குறுதியை கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா கடுமையாக போராடக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. இந்த சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை விடக்கூட அளவுக்கு தயங்குலவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு எப்பொழுதுமே ஒரு பேச்சில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். 2வது யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றாமல் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசியை பொறுத்தவரை உடல் பலம், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகம். இங்கே செவ்வாய் பகவானுடைய வீடாக இருக்கிறனால அவர் இங்கே மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல உடல் கட்டமைப்போடு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் ஏறினாலுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே இளமை தோற்றம் மறவாத இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. அந்த மாதிரி மேஷராசியை பொறுத்தவரை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃப்ரெண்டாக பழகிட்டாங்கன்னா உயிரை உடக்கக்கூட அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல நண்பர்களாக எப்பவுமே இணை பிரியாத நபர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேஷத்தை பொறுத்தவரை அந்த அளவுக்கு யதார்த்தமான மனப்பான்மை ரொம்பவே அதிகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ராகு பகவான் வரும்போது நிச்சயமா இந்த 1.5 வருட காலங்கள் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தேவையில்லை. முழுக்க கசப்புலையே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். யார் வேணும்னு ஓடுனீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு மன காயத்தையும் மன குழப்பத்தையுமே அதிகமா கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எதுவும் நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, இவங்க போனா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப தொந்தரவுகள் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது. பொதுவாகவே ராசியில ராகு வரதே பெரிய விஷயம். 7ஆம் இடத்துல கேது வரும்போது நிச்சயமா அந்த பிறந்த காலத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் கேது இருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாழ்க்கையில கடுமையான தொந்தரவுகளை சந்திக்காத நபர்களே இல்லை. மேஷத்தை பொறுத்தவரையும் எல்லாத்தையுமே ஒரு ஆட்டம் காண்றிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா ராகு கேதுவோடைய பயிற்சியா இருக்கட்டும். குரு பகவான் உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி லக்னத்துல உட்கார்றது எல்லாமே ஒரு மிகப்பெரிய யோகம். ராசியில உட்கார்றதும் சரி லக்னத்துல உட்கார்றதும் ஒரு யோகம். அவர் பார்க்கக்கூடிய பார்வையுமே 5, 7, 9ஆம் இடம் இதெல்லாமே 16 வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். ஆனா அந்த நேரம் உங்களுக்கு பயன்படுற மாதிரி ஆச்சான்னு கேட்டீங்கன்னா குரு ராகுவுடன் சேர்ந்து கடுமையா பாதிப்படைஞ்சிட்டாரு. ஆனா முழுக்க இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு இருக்கும்போது நீங்க பலனை அனுபவிச்சிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க சம்பாதிச்சதை மற்றவங்க சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சம்பாத்தியம் நீங்க அனுபவிக்காம உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள் எல்லாமே உங்களுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடியது. நீங்க இதை வேடிக்கை மட்டும் பார்க்க, ஆனா எழுத்து கூட பேச முடியாம நீங்க வேடிக்கை பார்க்குற ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 1.5 வருட காலமாக அது மட்டும்தான் போயிட்டு இருக்கு. முழுக்க மன தைரியத்தை இழந்துட்டீங்களா மேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இழந்துட்டீங்க. ஏன்னா இப்ப பாருங்க கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா ராகு பயிற்சி அடைஞ்சாலுமே சனி பகவான் ராசியை பார்க்கறாரு. பொதுவாக சனி பகவான் ராசியை பார்த்தாவே மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். எப்பொழுதுமே அடுத்தது என்ன வேலையில் அடுத்தது என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டே இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப முழுக்க உங்களுடைய மனசு, எண்ணம், செயல் இதெல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலம் எல்லாமே இல்லவே இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது மேஷராசிக்கு? இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய நாட்களால மேஷத்துக்கு லாபமா நஷ்டமா? முதல்
லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிற ஒரு யோகம். அவர் என்னதான் ராசியை பார்த்தாலுமே மன அழுத்தத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் தான் கொடுப்பாரே தவிர வாழ்க்கைக்கு வருமானத்துக்கு தேவையான வழியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு மத்தவங்கள நம்பி ஏமாந்துட்டு இருந்த காலம் எல்லாமே போய், இனி நம்ம வருமானத்த பார்க்கலாம், நம்ம பணத்த பார்க்கலாம், நமக்கு என்ன வேலை அதை மட்டும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை அதிகமா ஏற்படுத்துவார். இப்ப முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம், இல்ல ஒரு 10 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வேலைய பத்தி திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சனி பகவான் ராசிய பார்க்கறனால ஏறக்குறைய தூக்கத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, வேலை சம்பந்தப்பட்ட கனவுகள் தான் அதிகமா உங்களுக்கு வரும். இனி இந்த 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே வக்ரம் அடைறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா மேஷ ராசியை பொறுத்தவரை நன்மைதான். ஒருபோதும் தீமையெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா தீமையெல்லாம் இல்ல. முதல்ல வந்து 11ஆம் இடம் பலம் பெறுவதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள், நெறைய கனவு, கற்பனைகள், ஆசைகள் எல்லாம் அதிகமா இருக்கு. அது எல்லாமே நிறைவேத்துறதுக்கு கடுமையா போராடுறேன். என்ன முயற்சி பண்ணுனாலுமே, உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலே அங்கே சனி வக்ரம் அடையக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த வக்ர பயிற்சி நிச்சயமா ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்காம போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போகவே போகாது. வக்ர கிரகத்தின் மேல வக்ர கிரகங்கள் போகும்போது நிச்சயமா ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நெறைய வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுடைய கதவை தட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்டும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கம்பெனில வேலை செய்றது ரொம்ப இஷ்டமா இருக்கு. இங்க எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல, நிறைவேறல. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு நிறைவேறுமா? இந்த கேள்விகளுக்கு நிச்சயமா 11ஆம் இடம் பலம் பெறுவதனால, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எதிரிகள் தொந்தரவு, வேலை செய்ய விடாம தடுத்துட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணாலும் அகைன்ஸ்ட்டா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்காங்க. என்னால அதுலேருந்து மீண்டு வர முடியல. ஆனா அந்த வேலை எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இருந்தாலுமே எதிரிகளுடைய தொல்லை ரொம்ப மறைமுகமா அதிகமா பண்றாங்க. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வெல்லவே முடியல. அவங்களோட எந்த நேரத்தில எத எடுத்து பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத, அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. நான் எதிர்த்து பேசினா நான் கெட்டவன் ஆயிடுறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் மேஷராசியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எதிர்த்து பேசினா இவன் கோவக்காரன் அப்படிங்கிற மாதிரி பட்டத்தை கொடுத்துருவாங்க. அதனாலேயே நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கண்டிப்பா அமைதியா இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே விடுவிச்சு, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆளுமையா செயல்படுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். 11ஆம் இடம் பலம் பெற்றாலே குடும்பத்தில ஒற்றுமை நிறைவேறும். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு பக்கம் இருக்கிறது, தம்பி ஒரு பக்கம் இருக்கிறது, அண்ணன் தம்பி பேசாம இருக்கிறது. அப்படி பேசினாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி பேசாம, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில பேசாம, வெளியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரிஞ்சு கொஞ்சம் கௌரவ குறைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமேல் குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒற்றுமை நிலைக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்கும். அதேபோல 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே பலம் பெறுவது ஒரு யோகமான்னு கேட்டீங்கன்னா, யோகம். இத்தன நாளா எனக்கு முதல் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நெறையா. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நான் விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணுனேன். என்ன ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது முழுக்க முழுக்க நான் காரணமாகவே இல்ல. இருந்தாலும் எனக்கு 2ஆம் தரம் திருமணத்துக்கு எங்களுடைய வீட்ல அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எத்தன நாளா இப்படியே இருப்பீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல டபுள் மைண்டா இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் கல்யாணம் பண்ணும்போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? மறு திருமணத்துல எனக்கு பிரச்சனைகள் வருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பாரா சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஒற்றுமை இல்ல. நம்ம என்ன பேசினாலும் மத்தவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. நம்ம என்ன பேசினாலும் மத்தவங்க தவறாக புரியிறது. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள நெறையா அவமானப்படுத்துறது, கௌரவக்குறைவா நடத்துறது, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, நம்ம முன்னாடியே நம்மள வந்து எரிச்சல தூண்டுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1½ வருஷ காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு இந்த மாதிரி தான் நெறைய அவமான குறைச்சல், கௌரவ குறைச்சல்லாம் ஏற்படுது. இத்தன நாளா சம்பாரிச்சீங்க, என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய சொற்கள், வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அவமானமா இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் இது எல்லாமே வந்து விலகுமா உங்கள விட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக விலகும். முதல் நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன ஆசைகள்? அப்படின்னு ஓடி போகக்கூடிய காலமாக இருக்குமா? தொடர்ந்து ஓடக்கூடிய காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். மேஷத்த பொறுத்தவரை இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பெயர்ச்சிகளுமே நல்லா இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கு. அதனால இந்த சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறது முழுக்க முழுக்க இது இன்னொரு தடவை என்னன்னு யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்ரமா இருக்கனால ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்ய வைப்பாரு. அப்ப நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, கடினமாக போராட வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு விஷயங்களும் கடுமையாக போராட வேண்டும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா,
பலன் எதுவுமே குடுக்காம இருந்திருப்பார். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த பலன்கள் குடுக்குவதற்குமே, அதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. சனி பகவானால வரக்கூடிய கர்மாவை ஆல்ரெடி நீங்க கரைச்சுட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்களும் அவர் உங்களுக்கு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரக கிரகமா இருக்கிறனால, உங்களை ஒருபோதும் வீழ்த்துவாரோ, இல்ல அவர நினைச்சு நீங்க பயப்பட தேவையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தேவையில்லை. இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.